ஹே காய்ஸ், விச் 650 எல்லாம் இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேர் 650 பற்றி பார்த்தலாம். இந்த பேர் 650 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர்லேருந்து ஒரு வெர்ஷன் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு இன்டர்செப்டர் பேர் 650 அப்படின்னு தான் இதை நான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பேர் 650னே சொல்லிடலாங்க, ஏன்னா இது வந்து ஒரு வெர்ஷன் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த இன்டர்செப்டரில் சாசி பார்த்தீங்க அப்படின்னா ஹாரிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து செஞ்சாங்க. அதாவது ட்வின் டபுள் கிராடல் சாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாசி வந்து ரொம்பவே வேர்ல்டு ஃபேமஸ் சாசி தாங்க. நிறைய வந்து பைக்ஸை வந்து அதில் பில்ட் பண்ண முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்டர்செப்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ரெட்ரோ மாடர்ன் கிளாசிக்கை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. கேஃபே ரேசரான GT650 லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அதே சாசியை வச்சு இந்த பேர் 650 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கிராம்லர் வண்டியை வந்து தயாரிக்கணும் அப்படின்னும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வண்டி. ஸோ இன்டர்செப்டர் வந்து நீங்கள் ஸ்கிராம்லராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுவீங்க. அதை தான் அவங்க வந்து பேர் 650 சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்க்க நல்லா இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே 650 cc, உங்களுக்கு 47 PS பவர், 52 Nm டார்க்குக்கு பதிலாக 56 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இன்ஜின் டியூனிங் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா பிஸ்டனோட சைஸை வந்து கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. கம்பஷன் சேம்பரை வந்து குறைச்சி நல்லா வந்து பவர் அவுட்புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அது என்ன சொல்லி டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா 56 Nm டார்க் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி வந்து 52 இன்டர்செப்டர், அதை விட ஒரு 4 Nm டார்க் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதெல்லாமே நான் வந்து ஓட்டி நான் பார்த்து சொல்லிடுறேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து உங்களுக்கு சைடு கேஸ் எல்லாமே பிளாக் அண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. மெயினாக எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி ரீடிசைன். இன்டர்செப்டர் GT மாதிரி இல்லை, 2x1 எக்ஸாஸ்ட். அது ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதே வந்து இவங்க வந்து ஒரு ஸ்டாக் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க ஆஃப்கோர்ஸ். பட் இருந்தாலும் அது வந்து நிறைய பேக் ப்ரெஷர்ஸ் எல்லாமே இருக்கும். பொல்யூஷனுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் ரெகுலேஷன் பண்ணி 2x1 எக்ஸாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைடு போயிடலாம். ஸோ வீல் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 190/19 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராஸ் பிளைன் இருக்கக்கூடிய டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர் இல்லை, கிராஸ் பிளை டயர் தான். ஸோ அந்த டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம MRF வந்து நைலோரெக்ஸ் F அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெர்ஷன் டயர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்கிராம்பிளருக்கான ஒரு டிசைனாக இருக்கும்னு சொல்லி பிளாக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கொடுத்து பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. டயர்ஸ் உண்மையுமே சூப்பராக இருக்குது. ஸோ 19 inch ரிமூவ் இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு இந்த டயர்ஸ் நம்ம கண்டிப்பாக வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்போக் வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயராக இருந்தாலும் நீங்கள் டியூப் போட்டு தான் ஓட்டணும். பஞ்சர்னா நம்ம பஞ்சர் நம்ம பார்த்து தான் ஆகணுங்க, ஃபுல்லாக டியூப் என்னன்னு பார்த்துட்டு. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் சென்சார்ஸ் வந்து ஸ்பீடோமீட்டர் கேபிள் தனியாக இல்லை. அதுபோல் ABS வீல் இருக்குது இல்லையா, அந்த ABS வீலே வந்து ஸ்பீடோமீட்டர் சென்சார் வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்டர்செப்டர் GTL அப்படி இல்லை, உங்களுக்கு தனியாக வந்து கேபிள் வரும், அதாவது ஸ்பீடோமீட்டர் கேபிள் வரும். அது வந்து இதில் இல்லை. அதே மாதிரி டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 320 mm இருக்கக்கூடிய ஒரு பெட்டல் டிஸ்க், அதாவது ஒரு ஃப்ளோட்டிங் டிஸ்க் இல்லாமல் ஃபிக்ஸட் டிஸ்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே பைப்ரேவோட பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோர்க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ட்ராவல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 130 mm ட்ராவல் லென்த் இருக்குது. இன்டர்செப்டர் GT விட ஜாஸ்தி தான். ஸோ ஜாஸ்தி ட்ராவல் லென்த் ப்ளஸ் USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. 43 mm டயா இருக்கக்கூடிய ஹெவியான USD ஃபோக்ஸ் தான். ஸோ நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே LEDs, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LED, பின்னாடி LED, முன்னாடி LED எல்லாமே வந்து LEDஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அப்படியே போனீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயிலேருந்து அப்படியே டிரைவ் பண்ணி போட்டுட்டாங்க. ஸோ பார்க்க உண்மையாலுமே நல்லாயிருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் பாட் தான். ஸோ நிறைய பேருக்கு இப்போ அது பிடிச்சிருக்கும். ஃபுல்லாக TFT டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால அதில் மேப் பார்க்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபார்வர்ட் பொசிஷனாக இருக்கும். ஏன்னா ஆஃப் ரோடு அப்படிங்கிறதுனால எந்திரிச்சு நிற்கணும் இல்லையா, அதனால் வந்து லைட்டாக வந்து ஒரு ஃபார்வர்ட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி ஹேண்டில் பார் இருக்கும். அதை நம்ம ஓட்டி பார்த்துடலாங்க. ஓட்டி பார்க்கும்போது நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா டேங்க் பார்த்தீங்கன்னா அதே இன்டர்செப்டர் டேங்க் தான், 13.7 liters ஃபியூல் டேங்க். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஸோ அதே ஃபியூல் டேங்க் தான் தெரியுது. ஸோ அப்படியே இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹிமாலயனில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் போட்டனால ரைடிங் மோட்ஸ் இருக்கும்னு நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா அதில் வந்து மோட் பட்டன், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மோட் பட்டன் இருக்கும். அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ABS ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ABS வந்து ரியர் மட்டும் தானே இல்லை ஃப்ரண்ட்டாக அப்படிங்கிறது நான் நேரில் பார்த்து சொல்லிடுறேன். ஸோ மேக்ஸிமம் ஸ்விட்சபிள் ABS இருக்குது. ஸோ அதுவுமே ஒன்று சொல்லியிருக்காங்க. மெயினாக த்ராட்டில் பாடி, இந்த இன்ஜினோட த்ராட்டில் பாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்டர்செப்டர் மாதிரி கேபிள் டைப் தான். ஸோ அப்படிங்கும்போது ரைடிங் மோட்ஸில் கொடுக்க முடியாது. அதனால் அது இல்லை. அதுக்கு பதிலாக ஸ்விட்சபிள் ABSக்கான பட்டனாக வந்து இந்த ரைட் சைடில் மோட் பட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுவிச்சஸ் எல்லாமே ரோட்டரி சுவிச்சஸ். இப்போ இருக்கக்கூடிய சூப்பர் மீட்டியர் லேட்டஸ்ட் இதில் வர மாதிரி ரோட்டரி சுவிச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாமே அதுதான். ஸோ வயரிங் சிஸ்டமும் வந்து பேஸ்ட் ஆன் ஹிமாலயன் மாதிரியே வயரிங் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கம் அப்படியே சாசி பார்த்தீங்கன்னா அதே ஹாரிஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் பேக் வந்துட்டிங்க அப்படின்னாக்கா சீட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சீட்டு கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி ஸ்கிராம்பிளுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா டெயில் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சாசி வந்து லைட்டாக அப்படி லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து இப்படி லிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போக சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்ஸ் இருக்குது. இந்த ஃபுட் பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்செப்டர் மாதிரி கொஞ்சம் பொசிஷன் லைட்டாக ஃபார்வர்டில் பண்ணி ஸ்கிராம்பிளுக்கு தகுந்த மாதிரி லைக் டக்குன்னு ஒரு ஆஃப் ரன் எந்திரிச்சு நிற்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டக்குன்னு எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனாக வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட் பேக் வந்து ரப்பரைஸ்டு ப்ளஸ் ஆஃப் ரோடுக்கு தகுந்த மாதிரி டூயல் பர்பஸாக இருக்குது. மேபி நம்ம இன்டர்செப்டர் கூட அது வாங்கி மாட்டலாம்னு
நினைக்கிறேங்க. பெரிய ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்காதுன்னு நான் நம்புறேன். பார்க்கலாம், அது நம்ம நேரில் பார்த்து சொல்லிடுறேன். அதுபோக சைடு பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ரீடிசைன் பண்ணி ஒரு ஸ்கிராம்பிளர் லுக் மாதிரி அந்த நம்பர்ஸ் இல்லைன்னா ஸ்டிக்கரிங் அந்த மாதிரி நம்பர்ஸ் பொதுவாக வந்து அந்த ரேசிங் நம்பரை தான் அதில் போடுவாங்க. அது வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சைடு பேனல்ஸ் எல்லாமே. அதுவுமே வந்து இன்டர்செப்டர் ஜிடியில் கூட போடலாம். இஃப் யூ லைக் தட் யூ கேன் பை அண்ட் புட். ஸோ கண்டிப்பாக அது ஒன்று இருக்குது. அதுபோக அப்படியே பார்த்தீங்கன்னா சீட் வந்து சொன்ன மாதிரி அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா வீல், ரியர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா 17 இன்ச் அதே மாதிரி ஸ்போக் ரிம் தான் கொடுத்துருக்காங்க. பட் டயர் பார்த்தீங்கன்னாக்கா 140/80 ப்ளஸ் ரேடியல் டயர் இருக்கக்கூடிய 17 இன்ச் ரிம்க்கான டயர் பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர். முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ளே டயர், பின்னாடி பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர். இந்த டயர் டிஃப்ரென்ஸில் வேணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 140/80 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஒரு ப்ராடர் டயர், அதுவுமே ஆஃப் ரோட் நைலோரெக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெர்ஷன் எம்ஆர்எஃப் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. ரியர் டயர் வந்து கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு 4000 5000 நம்ம எதிர்பார்க்கலாம் டயர் ரேட்டு. ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பின்னாடி அப்படியே டெயில் மட்கார்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 100ல் பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்று. அது போக வந்து டெயில் லேம்ப்ஸு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடிஸாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ வேறு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2-in-1 எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கனால பின்னாடி வரக்கூடிய ஆர்ஆர் யூனிட் எடுத்து முன்னாடி வச்சிருக்காங்க. ஆயில் கூலர் கீழே வந்து ஆர்ஆர் யூனிட் இருக்குது. அது நிறைய வீடியோஸில் இருக்குது. நான் நேர்லையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இதுதான் மேக்ஸிமம் டீடைல்ஸ். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 184 mm இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால் பார்த்தீங்கன்னா அந்த ட்வின் எக்ஸாஸ்ட் தனித்தனியாக இல்லாமல் சிங்கிளாக கொடுத்தனால கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஏற்ற முடியும். ப்ளஸ் 19 inch ரிம் வீல் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. ரேக் ஆங்கிள் வந்து இன்டர்செப்டருக்கு 24 டிகிரி தான் இருக்கும். ரேக் ஆங்கிள்ங்கிறது ஃப்ரண்ட் ஃபோர்க் இருக்கு இல்லைங்களா? அந்த டீ ஸ்டெம் அந்த காலரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இப்படி இருக்கக்கூடிய இன்டர்செப்டருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பேருக்காக. அப்படி பண்ணும்போது வண்டியோட லென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். வீல் பேஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். வீல் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆஃப் ரோடுக்கு அது தேவை. அதனால தான் வந்து மோஸ்ட்லி பாருங்கள் ஹிமாலயன் அந்த ஆஃப் ரோட் பைக்ஸ் எல்லாமே கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் இவங்க ரேக் ஆங்கிள் வந்து 2 டிகிரி 26 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணதுனால 19 inch ரிம் வீல் கொடுக்க முடிஞ்சது. ஸோ அது போக வண்டி லென்த்து கொஞ்சம் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கிராம்பிளர் பில்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈவன் இன்டர்செப்டர் வந்து நம்ம இந்த மாதிரி ஆல்டர் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதனால் இந்த சாசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான சாசிங்க. அதை வச்சு நம்ம ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ ஸ்கிராம்பிளர் வந்து ஃபைனலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 184 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இன்டர்செப்டரை விட ஒரு 1.5 சென்டிமீட்டர் கிட்ட உங்களுக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது உண்மையாலுமே ஒரு வரவேற்கத்தக்கது தான். ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா 115 mm டிராவல் லென்த் இருக்கக்கூடிய ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி ரீடிசைன் தான். இன்டர்செப்டர் ஜிடியில் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டிராவல் லென்த் இருக்குது. ஸோ அது போக வந்து வண்டியோட வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா 216 கிலோன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான். இன்டர்செப்டர் வந்து 212 or 215 kilograms இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச பெரிய வெயிட்டில் பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லைங்க. ஏன்னா வந்து பொல்யூஷன் நார்ம்ஸ்க்காக எக்ஸாஸ்ட்லி வெயிட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனால வந்து இது இல்லை. நம்ம வந்து அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நிறைய வெயிட் குறைக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ மற்றபடி பெரிய எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஸோ வந்து ப்ரைஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000-50,000 டிஃப்ரென்சஸில் வந்து கண்டிப்பாக இன்டர்செப்டரை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ வண்டி உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கும் அதில் ஒரு சிலது பிடிச்சிருக்கு. எனக்கு அதில் வந்து 298ன்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி ரைட் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் நான் பண்ணுறேன். ஷோரூம்ஸ்க்கு வந்தோடனே கண்டிப்பாக நான் டெஸ்ட் ட்ரைவ் கேட்டு நான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்னோட வியூ நான் அதில் சொல்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மற்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் a lot. Have a great day and bye.